அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் அதிகரிக்கும் கொரோனா. பள்ளிகளுக்கு 3 நாட்கள் தொடர் விடுமுறை. சற்று முன்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் கொரோனா பாதிப்பானது 4000 தொட்டுள்ளது. ஒரே வாரத்தில் 3 மடங்கு அதிகமானது. தற்போது 3961 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக கேரளாவில் 1435 பேருக்கு பாதிப்புகள் உறுதியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் 506, டெல்லியில் 483, குஜராத்தில் 338, மேற்கு வங்கத்தில் 331, கர்நாடகத்தில் 253, தமிழ்நாட்டில் 189, ஊபியில் 157, ராஜஸ்தானில் 69 பேரும் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் டில்லி, கேரளம், மகாராஷ்டிரா, தமிழகத்தில் தலா ஒருவர் என மொத்தம் 4 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். தமிழக பள்ளி கல்வியில் 10ஆம் வகுப்பு, +1, +2 வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. அதேபோன்று 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 7 முதல் 17ஆம் தேதி வரையும், 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 8 முதல் 24ஆம் தேதி வரையும் ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறையும் விடப்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகளானது இன்று ஜூன் 2ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டன. இதற்கான முன் ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்டு திறப்புக்காக பள்ளிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் இந்தியாவில் தற்போது கொரோனா பரவல் சற்று அதிகரித்து வருகிறது. இது குறித்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூறுகையில், தற்போது பரவி வரும் கொரோனா வீரியம் இல்லாதவை எனவும், எனவே பள்ளிகளில் மாணவர்கள் மாஸ்க் அணிய தேவையில்லை எனவும் கூறியிருக்கிறார். மேலும் கோடை விடுமுறை முடிந்து இன்று முதல் தமிழ்நாட்டில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட இந்த சூழலில்தான் மாணவர்களை குஷியாக்கும் விதமாக ஒரு செய்தியும் வந்துள்ளது. அதாவது பள்ளிகள் திறந்த அதே வேகத்தில் 3 நாட்கள் தொடர் விடுமுறை குறித்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கிறது. அதாவது பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஜூன் 9ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. ஜூன் 8ஆம் தேதி சனிக்கிழமையிலும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலும் வருகிறது. இது போக தற்போது 9ஆம் தேதியும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு 3 நாட்கள் மீண்டும் தொடர் விடுமுறை கிடைக்கும். அதே சமயம் இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை அலுவலக வேலை நாளாக கணக்கிடப்படும் எனவும் ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.